டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்போமால இந்த வாரம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியலில் வந்துட்டு நிறைய மாறுதல்கள், தமிழ்நாட்டின் அரசியலுடைய கூட்டணி கட்சிகளுடைய நகர்வுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது ரொம்ப குறிப்பிடத்தகுந்த விஷயமாக நாம் பார்க்கணும்னா, இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் தான் வந்துட்டு நடைபெற்றது. திமுகவால் முக்கியமாக பிரதானமாக உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணியாக தான் இந்த இந்தி கூட்டணி அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் இந்த ஒரு நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னால் பார்த்தோம்னா, இந்த கூட்டணி ஒட்டுமொத்தமாகவே சிதறி போயிருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். முதல் ஆளாக திமுக தானே அந்த கூட்டணியை விட்டு தற்போது வெளியே நிற்கிறது. டிவிகேவோட விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு முக்கிய பெரும்பங்காற்றி காங்கிரஸ் போய் நேரடியாக அவருடன் கூட்டணி வச்சு கூட்டணி அமைச்சரவையிலும் பங்கெடுத்தது வந்து ஒரு பெரிய அளவில் வந்துட்டு திமுகவை காயப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் காட்டலாம். கூட்டணிக்கு காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது அப்படின்னு சொல்லி திமுக வந்துட்டு கடுமையான விமர்சனங்களை வந்து வைத்தது. அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்தோம்னா, தமிழ்நாடு அரசியலிருந்து போன ஒரு அரசியல் கட்சி தான் வந்துட்டு அவுட் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஆளும் கட்சியோடைய டிவிகேவோட கூட்டணியில் வந்துட்டு இன்றைக்கி காங்கிரஸ் இருக்கிறாங்க. ஆனால் டிவிகேக்கான அழைப்பு விடுக்கப்பட்டதா அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ஒரு கொஷின் இருக்குது. டிவிக்கே இனி அழைப்பு விடுத்தாலும் செல்வார்களா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான். மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி ஏற்கனவே ஆட்சியை இழந்தாச்சு. ஆட்சியை இழந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப தன்னுடைய சொந்த கட்சியை வந்துட்டு 3-4 பிரிந்து கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். நாடாளுமன்றமும் 2-3 குழுக்களாக பிரிந்து போனது, எம்எல்ஏக்களும் வந்து 2 குழுக்களாக பிரிஞ்சிட்டாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி சிதறி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியில் அவர்கள் நீடிக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த கூட்டத்தினுடைய முடிவில் நமக்கே தெரிய வந்தது. திமுகவை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இந்தியாவோட ஒரு பெரிய லீடராக இருக்கக்கூடியவர். அவங்களும் ஒரு 2 மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க. குஜராத்லேயும் கொஞ்சம் செல்வாக்கை வளர்த்துள்ள ஒரு அரசியல் கட்சியாக ஆம் ஆத்மி வந்து இருந்துகிட்டு இருக்கிறது. ஆம் ஆத்மியும் வந்துட்டு காங்கிரஸை விட்டு விலகி விட்டது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இவர்கள் இல்லாத ஒரு இந்தியா கூட்டணிங்கிறப்ப தமிழ்நாட்டிலேருந்து திருமாவளவன் போகிறாரு, திருமாவளவன் அதே இடத்துல வைக்கிறாரு. காங்கிரஸினுடைய செயல்பாடுகளில் வந்துட்டு ஏற்பட்ட ஒரு மாறுதல்கள், மாறுபட்ட கருத்துக்கள்லாம் நிறையா விஷயங்கள்னால வந்துட்டு ஒரு சில அரசியல் கட்சிகள் அந்தந்த மாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டையும் கேரளாவையும் மேற்கு வங்காளத்தையும் வந்து சுட்டிக்காட்டி அவர் பேசின விஷயங்களும் வெளியில் வந்ததை நம்ம பார்க்கலாம். அப்போ யார் தான் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, நேஷனல் லெவலில் தான் அந்த கூட்டணி உடஞ்சிருக்கு அப்படின்னா, எக்ஸ் தளத்தில் வந்து ராகுல் காந்தியே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. திமுக எங்களுடைய கூட்டணியில் மதச்சார்பற்ற ஒரு நல்ல ஒரு கூட்டணிகளை வந்துட்டு இணைத்து ஒரு இதை வந்து நாங்கள் அமைப்போம் அப்படிங்கிறத ராகுல் எக்ஸில் வந்துட்டு சொல்லிட்டார். அப்படிங்கிறப்ப உறுதியாக ஒரு கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, தமிழ்நாட்டினுடைய அரசியலை சொல்லி பார்ப்போம் அப்படின்னா, இடதுசாரிகள் வந்து ஆதரவு கொடுக்கோங்கிற பேரில் தான் வந்துட்டு டிவிகே சைட் போனாங்க. இன்றைக்கி சிபிஐ வந்து நாங்கள் வந்து திமுகவுடைய கூட்டணியில் இல்லைங்கிறத இதை விட நாங்கள் எப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சிபிஎம் உடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் ஏற்கனவே சொன்னதையும் நம்ம பார்த்தோம். அப்போ சிபிஐ தமிழ்நாடுனுடைய கூட்டணியில் இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சிபிஎம் ஆல்ரெடி வந்து அவங்க வேறு டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் கொண்டு இருக்கின்றது திமுக விட்டு அனைத்து கூட்டணிகளும். யார் போனாலும் கூட்டணி இல்லை, இப்படி திமுக தலைவரோட கூட்டணி இல்லைங்கிறத நீங்கள் யாருமே சொல்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு சொல்லி கொங்கு ஈஸ்வரன் ஒரு இடத்துல பேசுகிறார். தேமுதிக இருக்குது, நாங்கள் இருக்கோம், மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்குது, இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு கூட்டணியாக தெரியலையான்னு சொல்லி சண்முகம் அவர்களை வந்துட்டு கடுமையாக விமர்சித்து கொங்கு ஈஸ்வரன் வந்து பேசியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நிதி ஆயோக்கூடிய கூட்டத்திற்கு வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சென்று தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைக்காக வந்துட்டு அங்கே பேசிட்டு வந்திருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். 5 முக்கியமான பிரதான விஷயங்களை எடுத்து அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. ஒரு பெரிய பியூட்டியான ஒரு விஷயம் என்னென்னா, விஜய் அவர்கள் சென்னையிலேருந்து டெல்லி போனவர் சிபிஐயினுடைய செயலாளராக இருக்க தேசிய செயலாளர் ராஜா அவர்களை சிபிஐயினுடைய அலுவலகத்தில், கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் சந்தித்து பேசியது வந்து அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியது. நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பிரதமர் அவர்களை சந்தித்தது, அதை தொடர்ந்து வந்து அவர்கள் ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்தார் அப்படிங்கிறதும் இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது அப்படிங்கிறதான் பார்க்கலாம். அவர் ராகுலை கடந்த முறை பார்க்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருந்துச்சு. ராகுல் அழைப்பு கொடுக்கல, இல்லை ராகுல் வந்து பெர்மிட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே அந்த இடத்துல உடஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் முடிந்து விஜய் அவர்கள் கர்நாடகாவில் உள்ள மூகாம்பிகையின் கோயிலுக்கு சென்றது முழுமையாக தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இந்திய அரசியலையே வந்துட்டு பார்க்க வைத்திருக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஏன்னா இதற்கு முன்னால் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர்களாக இருந்த எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே மூகாம்பிகை கோயிலுக்கு போனாங்கங்கிறது தான் அரசியலில் முக்கியமான ஒரு விஷயம். எம்ஜிஆர் மூகாம்பியை வழிபட்டார் அப்படிங்கிறது தான் நிறையாவே சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து கடவுள் மறுப்பாளரா அப்படிங்கிற இந்த கான்செப்ட்லாம் கடந்து அவர் வந்து கடைசி அதனுடைய காலகட்டங்களில் வந்து ஒரு அரசியலில் வந்துட்டு முதலமைச்சரானதுக்கப்புறம் வந்து ஒரு மூகாம்பிகை கோயிலுக்கு போனதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இவர்களுடைய வழியில் தற்போது விஜய் அவர்களும் மூகாம்பிகை கோவிலுக்கு சென்றது வந்து ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கு அரசியலில் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஒரு டாப்பிக்லாம் நடுவில் இன்னொரு விஷயம் முக்கியமானதாக பார்க்கப்படுறது, திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ராகவா லாரன்ஸ் நிற்பார் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் நிறையா விஷயங்கள் பரவிட்டு இருந்தது. ஆனால் இந்த மேட்ரு இப்போ தற்போது அப்படியே இடையில ஸ்டாப் ஆச்சு. அதுக்கப்புறம் பென்ஸ் படத்தினுடைய ஷூட்டிங் முடிச்சு நான் வந்து நிச்சயமாக என்னுடைய அரசியல் குறித்த ஒரு சில தகவல்களை உங்களிடையே நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி லாரன்ஸ் அவர்கள் வந்துட்டு தொலைக்காட்சி முன்னால் தோண்டி பேசிய ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு. இன்னும் அவர் வந்து உறுதியான முடிவே எடுக்கலை அப்படிங்கிறது தான் தெரியும். கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள் நான் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் பேசியிருக்காரு. விஜய்க்கு ஒரு நல்ல நண்பர், ரஜினிகாந்த் தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டவர். அப்போது அவர் விஜய் அவர்களோடு இணைந்து செயல்படுவாரா இல்லை அண்ணாமலை அவர்களோடு போவாரா அப்படிங்கிறதும் ஒரு கொஷின் மார்க்காக மாறுச்சு. அப்போ இந்த 2 ரேஸில் வந்து யார் பக்கம் அவர் போய் நிற்க போகிறாரு அப்படிங்கிறதும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் அவர் அந்த விஷயத்தை முடிச்சுட்டு வெளியில் போயிருக்கார் லாரன்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது மாதிரி அரசியல் நகர்வுகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கக்கூடிய டைமில் தான் நம்ம அடுத்ததாக வந்துட்டு தாவேகா அரசின் மீது வந்து மின்சாரத்தினுடைய பிரச்சனை வந்துட்டு அதிகமாகவே வந்து மின்வெட்டு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கும் அதுக்கு நேரடியாகவே வந்து எதிர்க்கட்சிகள் எல்லோருமே திரண்டு ஒவ்வொரு பக்கமாக வந்துட்டு தாவேகா அரசை குறித்து பேசிகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். இதெல்லாம் கடந்து பார்த்தோம்னா இதுக்கு முழுமையான விளக்கத்தை வந்துட்டு ஏற்கனவே அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சம்பவமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாறி போனது 4 பேர் வந்து எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தது. அதாவது எம்எல்ஏ எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்துட்டு 21 நாளுக்குள்ளேயே 4 பேர் பதவியை ராஜினாமா செஞ்சு அவங்க டிவிகள் இடைந்து சர்ச்சையானது. சபாநாயகரே நேரடியாக வந்து 25 பேர் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகாவிற்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் 21 பேர் திரும்ப மன்னிப்பு வந்து கேட்டதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 21 பேரையும் மன்னித்து விடும்படி சபாநாயகருக்கு கொடுத்த லெட்டர்னுடைய அடிப்படையில் 21 பேர் மீதான நடவடிக்கை இல்லைங்கிறத அறிவித்து தாவேகாவில் இணைந்த அந்த 4 எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்தவர்கள் மீதான நடவடிக்கையை எடுக்கக்கூடாதா, அது என்ன தவறா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் மார்க் வச்சு அந்த 4 பேருக்குமே ஒரு நோட்டீஸ் அனுப்பி 7 நாட்களுக்குள் பதில் கேட்ட விஷயமும் தமிழ்நாடுடைய அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாறிப்போனது. இதெல்லாம் ஒரு பரபரம் இருக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து டிஎம்கே கூட்டணிலேருந்து வெளியே போனது வந்துட்டு நம்மளால் வந்துட்டு அதை மறுக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி சிதம்பரம் அவர்கள் பேசியது வருத்தத்துடன் பேசிய விஷயங்களும் இருந்துகிட்ருக்கு. அகில இந்திய தலைவராக சிதம்பரம் வருவதற்கான வாய்ப்பு காங்கிரஸில் இருப்பதாக அசோக் கெலாட்டா இல்லைன்னா சிதம்பரமா? ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கேக்கு மாற்றாக இவர்கள் தான் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையிலையும் தொடர்ந்து செய்திகள் வந்துட்டுருக்கிறது. எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய அரசியலிலும் நிறைய மாறுதல் ஏற்பட்டிருக்கு. இந்திய அரசியலும் நிறைய மாறுதலை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் கதைப்பாமாவில் இணைகின்றேன். நான் உங்கள் வினோத் ராஜா. நன்றி.